நடிகர்கள் நயன்தாரா மற்றும் தனுஷ் இவங்க 2 பேருடைய மோதல் தான் இப்போ பேசு பொருளாகி இருக்கு. தனுஷை பத்தி நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மோதலுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நயன்தாராவுடைய பிறந்த நாள் வரக்கூடிய நவம்பர் 18ஆம் தேதி வருது. இதுக்காக நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற பெயர்ல அவருடைய டாக்குமெண்ட்ரி வெளியாகுது. இந்த டாக்குமெண்ட்ரியில நயன்தாராவுடைய சினிமா பயணம், தனிப்பட்ட வாழ்க்கை, காதல், திருமணம் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. நயன்தாராவுக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவனுடனான காதல் மலர்ந்த படம் நானும் ரவுடி தான். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில காட்சிகள், பாடல்கள் ஆகியவற்றை இந்த டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்த இந்த படத்துடைய தயாரிப்பாளரான நடிகர் தனுஷ் அனுமதி கொடுக்கல. படத்துடைய 3 செகண்ட் BTS காட்சிகளை இந்த டாக்குமெண்ட்ரியுடைய ட்ரெய்லரில் பார்த்த தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரி நயன்தாராவுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. தன் மீதுள்ள தனிப்பட்ட வன்மத்தின் காரணமாகவே தனுஷ் இப்படி செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா நீண்ட அறிக்கை ஒன்றை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்த நானும் ரவுடி தான் படத்துடைய சில காட்சிகள், பாடல்கள் மற்றும் புகைப்படங்களுக்காக 2 வருடங்கள் உங்களுடைய ஒப்புதலுக்காக காத்திருந்தோம். ஆனால் பல முறை உங்ககிட்ட கோரிக்கை வச்சும் நீங்கள் அதை மறுத்ததால் அந்த காட்சிகளை கைவிடவும் டாக்குமெண்ட்ரியில் மறுபடியும் திருத்தம் செய்யவும் முடிவு செஞ்சோம். துரதிருஷ்டவசமாக என்னுடைய வாழ்க்கை துணையை சந்திக்க காரணமாக இருந்த படம் இதில் இடம்பெறலை. நானும் ரவுடி தான் படத்துடைய பாடல் வரிகள் உண்மையான உணர்வோடு எழுதப்பட்டதால தான் அது இன்னைக்கு வரைக்குமே பாராட்டப்படுது. எங்களுடைய ஆவணப்படத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த விஷயமா இது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுமே நீங்கள் அதை பயன்படுத்த எங்களுக்கு வாய்ப்பளிக்க மறுத்தீர்கள் அப்படிங்கிறது எனக்கு வருத்தமான விஷயம். ஆனால் இதை நாங்கள் பெருசுப்படுத்தாமல் அந்த பகுதி இல்லாமலேயே எங்களுடைய டாக்குமெண்ட்ரியை வெளிக்கொண்டு வர முடிவு செஞ்சோம். எங்கள் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான என்னென்னைக்குமே நிலைச்சிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ரியை என்னுடைய குழந்தைகளும் வருங்காலத்தில் பார்ப்பாங்க. அதில் எங்கள் மனசுக்கு நெருக்கமான படம் உங்களுடைய நியாயமற்ற முடிவால் இடம்பெறாமல் போகுது. வணிக நிர்பந்தங்களால் நீங்கள் மறுத்திருக்கீங்க அப்படிங்கன்னா எங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் எங்கள் மீதுள்ள உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புனால தான் இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோபத்துக்கு காரணம். இந்த படம் வெளியாகி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னமும் முகமூடி போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த படம் பற்றி நீங்கள் சொன்ன கசப்பான விஷயங்களை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக இந்த படம் உங்கள் கரியரில் மிகப்பெரிய ஹிட். இன்றைக்குமே பலரால் விரும்பப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. பட வெளியீட்டுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்குமே எங்களுக்கு ஆறாத வடுவாக இருக்குது. ஆனால் படம் வெளியானதுக்கப்புறமா அந்த படத்துடைய வெற்றி உங்களுடைய ஈகோவை சீண்டி இருக்குது. என்னுடைய வளர்ச்சி மேலே உங்களுக்கு இத்தனை வருஷங்கள் பொறாமை இருக்கு அப்படிங்கிறத கண்கூடா என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கும் போது என்னை கீழே இருக்கிறதுல ஏன் இத்தனை குறியாக இருக்கீங்க? மற்றவங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டாக்குமெண்ட்ரியுடைய முக்கியமான நோக்கம். நீங்கள் எப்பயுமே சொல்கிறது மாதிரி ஸ்ப்ரெட் லவ் ரொம்பவே முக்கியமானது. ஒரு நாள் நீங்களும் இதை சொல்பவராக மட்டும் இல்லாமல் செய்பவராகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க நயன்தாரா. யாரடி நீ மோகினி படத்தில் நயன்தாரா தனுஷுக்கு இடையில் ஆரம்பித்த நட்பு, எதிர்நீச்சல் படத்தில் தனுஷுக்காக சம்பளம் வாங்கிக்காமையே ஒரு பாட்டுக்கு நயன்தாரா நடனம் ஆடக்கூடிய அளவுக்கு வலுவாகவே இருந்துச்சு. அப்புறம் எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த விரிசல்? விஜய் சேதுபதியை வச்சு தனுஷ் தயாரித்த நானும் ரவுடி தான் படத்தில் நயன்தாராவை கதாநாயகியாக நடிக்க தனுஷ் தான் கேட்டார். நண்பனுக்காக சம்மதிச்சாரு நயன்தாரா. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் இடையில் காதல் மலர நயன்தாராவுக்கும் தனுஷுடனான நட்பின் நெருக்கம் குறைஞ்சது. ஒரு முறை நயன்தாராவை தனுஷ் பார்க்க வந்தபோது அங்கே விக்னேஷ் சிவன் இருந்ததால் தனுஷ் திருப்பி அனுப்பப்பட்டதால் அவருக்கு கோபம் ஏற்பட்டதா சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. இதுதான் தனுஷ் நயன்தாரா விரிசலுடைய ஆரம்ப புள்ளி. நானும் ரவுடி தான் படத்துல நயன்தாராவுக்கும் விக்னேஷ்வனுக்கும் காதல் மலர்ந்ததால 2 பேருமே இந்த படத்துல சரியா கவனம் செலுத்தாததால இந்த படத்துடைய பட்ஜெட் அதிகரிச்சதாகவும் இந்த படத்தால தனக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் தனுஷ் குற்றம் சொன்னாரு. இதனால காயப்பட்ட நயன்தாரா தனுஷ் கிட்ட அந்த நஷ்டத்தை தான் ஏற்றுக்கொள்வதா சொல்லியிருக்காரு. இதை மனசுல வச்சுதான் தனுஷ் இப்போ நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரியில நானும் ரவுடி தான் பட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா குற்றம் சொல்லியிருக்காங்க. இயக்குனர் விக்னேஷ் சிவனும் வாழவிடு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் பேசிய பழைய வீடியோ ஒன்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து நயன்தாராவுடைய குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு பதிவை பகிர்ந்திருக்காரு. நம்ம ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது.
அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை, அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளவு சுத்தி என்னென்னவோ. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயம்னே புரியல. வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இது பெரிய ராஜதந்திரம் எல்லாம் கிடையாது.